நமது குடும்பமே தேவன் குடும்பமாய் மாற்றம் நிறைந்து காண்பதே தேவனின் விருப்பமே. நமக்காய் புவியில் வானிலே கட்டப்படும் இந்த குடும்பம் நமது குடும்பமே தேவன் குடும்பமாய் மாற்றம் நிறைந்து காண்பதே தேவனின் விருப்பமே. நமக்காய் புவியில் வானிலே கட்டப்படும் இந்த குடும்பம் அந்த தந்தையின் மகனாய் மகளாக நிற்பதே நித்திய தேவன் அழைத்தால் நீதிமானாய் அலங்கரிப்பார். அந்த தந்தையின் மகனாய் மகளாக நிற்பதே நித்திய தேவன் அழைத்தார் நீதிமானாய் அலங்கரிப்பார். தேவ சித்தத்தை மகிமைப்படுத்த நிற்கும் குடும்பமே தேவ குடும்பமே. நமது குடும்பமே தேவன் குடும்பமாய் மாற்றம் நிறைந்து காண்பதே தேவனின் விருப்பமே. நமக்காய் புவியில் வானிலே கட்டப்படும் இந்த குடும்பம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. எவர் ஒருவன் அந்த வீட்டுக்கு கேடு செய்தால் அவன் நிச்சயம் கேட்டு போவான் சத்தியமே. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. எவன் ஒருவன் அந்த வீட்டுக்கு கேடு செய்தால் அவன் நிச்சயம் கேட்டு போவான் சத்தியமே. தன்னை பரிசுத்தமாய் காத்து தீமைகளை வெறுத்தார் அங்கு தேவன் விரும்பி வாழும் குடும்பமே. முடிவு பரியந்தம் தேவன் நம்மை நிதம் தேடி கிறிஸ்துவின் இரத்தத்தால் அழைத்த குடும்பமே. இது கனி தரும் ஒரு கிறிஸ்து சங்கமிக்கும் குடும்பம். நமது குடும்பமே தேவன் குடும்பமாய் மாற்றம் நிறைந்து காண்பதே தேவனின் விருப்பமே. நமக்காய் புவியில் வானிலே கட்டப்படும் இந்த குடும்பம்
தேவன் நமக்குள் நித்தியம் வாழ்வதால் நம் பிதாவாக உறவாடும் குடும்பமே. நாம் கிறிஸ்துவை போல் பிள்ளைகளானால் பரமதேவனே தந்தையான குடும்பமே. தேவன் நமக்குள் நித்தியம் வாழ்வதால் நம் பிதாவாக உறவாடும் குடும்பமே. நாம் கிறிஸ்துவை போல் பிள்ளைகளானால் பரமதேவனே தந்தையான குடும்பமே. அவர் நம்மோடு சேர்ந்து அன்பிங்கிருந்து செய்து சந்தோஷமான முழு நிறைந்த குடும்பமே. கர்த்தர் மனிதர்களை நித்தியம் காத்து கண்ணீரை துடைக்கும் குடும்பமே. இது கனி தரும் ஒரு கிறிஸ்து சங்கமிக்கும் குடும்பம். நமது குடும்பமே தேவன் குடும்பமாய் மாற்றம் நிறைந்து காண்பதே தேவனின் விருப்பமே. நமக்காய் புவியில் வானிலே கட்டப்படும் இந்த குடும்பம் அந்த தந்தையின் மகனாய் மகளாக நிற்பதே நித்திய தேவன் அழைத்தால் நீதிமானாய் அலங்கரிப்பார். அந்த தந்தையின் மகனாய் மகளாக நிற்பதே நித்திய தேவன் அழைத்தால் நீதிமானாய் அலங்கரிப்பார். தேவ சித்தத்தை மகிமைப்படுத்த நிற்கும் குடும்பமே தேவ குடும்பமே. நமது குடும்பமே தேவன் குடும்பமாய் மாற்றம் நிறைந்து காண்பதே தேவனின் விருப்பமே. நமக்காய் புவியில் வானிலே கட்டப்படும் இந்த குடும்பம்.